அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து அவர் கூர்ந்து கவனிக்கிறாரு. முக்கியமா இவங்க தமிழ்நாட்டுல திமுகவை நம்பி அவங்க முதுகுல சவாரி பண்றோம் அப்படிங்கிற கெட்ட பேரும் போகும். கேரளாலையும் பாண்டிச்சேரிலையும் ஒரு கணிசமான அளவுக்கு வந்து விஜயோட கூட்டு சேர்ந்தோம்னா அங்கேயும் கட்சிக்கு வந்து பலம் சேரும். அதனால விஜய்க்கு வாய்ஸ் இருக்கு, கேரளாலையும் பாண்டிச்சேரிலையும் இருக்கு. சோ ஒரு கல்லுல 3 மாங்காய் அடிக்கலாம், நம்ம விஜயோட போறதுதான் நல்லது அப்படிங்கிறது ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு, இப்படி தொடர்ந்து தங்களை வந்து அவமானப்படுத்துற, ஓரங்கட்டி ஓரமா வச்சிருக்க திமுக பாடம் புகட்டணும்னா எப்படியுமே நாம ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. திமுக ஆட்சிக்கு வந்தா ஆட்சியில பங்கு தரப்போறது இல்லைன்னும் போது பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு போட்டோம். இவங்களை வந்து திமுக ஒரு பாடம் கற்பிச்சு அவங்க வந்து எதிர்கட்சியை ஆக்குனாதான் நம்மள பண்ற அவமானத்துக்கெல்லாம் அவங்களுக்கு புத்தி வரும். அதனால நம்ம விஜயோட போய் சேர்ந்துருவோம், சேர்ந்து ஓட்டை பிரிச்சிருவோம். பிரிச்சு நம்மளுக்கும் வந்து 3 ஸ்டேட்ல நன்மையும் கிடைக்கும், திமுகவையும் தோக்கடிச்ச மாதிரி இருக்கும். அது எதிர்கட்சியா கொஞ்ச காலம் இருந்தாதான் இந்த அளவுக்கு நம்ம காங்கிரஸ் அவமானப்படுத்துறது பாடம் கிடைக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட சொல்லப்பட்டதாகவும், திமுக ஊழல், திமுக அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாமே